குண்டாஸ் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் செல்வ பெருந்தகை என்ற கருத்தில் பின்வாங்கப் போவதில்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றப்பின்னணி உடையவர் என அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, ஆருத்ரா குறித்து நான் எழுப்பிய கேள்வியை அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேட்டவுடன் கோபத்துடன் என்னை ரவுடி பட்டியலில் சேர்த்ததாக தெரிவித்தார். இந்த நிலையில் குண்டாஸ் வழக்கில் சிறை சென்ற ஒருவரை மகாத்மா காந்தி என அழைக்க வேண்டுமா என அண்ணாமலை கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். குண்டாஸ் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் செல்வ பெருந்தகை என்ற தனது கருத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா செல்வ பெருந்தகை அவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால செல்வ பெருந்தகை அப்படி யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்ல செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா, இல்ல ஒரு செல்வ பெருந்தகை அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை. அதனால செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறத காவல்துறை தான் செக் பண்ணுங்க.